ஓகே, இந்த கேள்வியில் காவிகளை மட்டும் குறிக்கிறத கேட்டிருக்குது. இதை பார்த்தோம்னா ஆறுபடுதல் ஒரு காவி, விசை ஒரு காவி, திணிவன்றது எண்ணி என்றபடியால் இது வராது. ரெண்டாவது, இடப்பெயர்ச்சி என்றது ஒரு காவி, திணிவன்றது ஒரு எண்ணி என்றபடியால் இந்த இதுவும் வராது. வேகம்ன்றது ஒரு காவியாக இருக்குது. மூன்றாவது, ஆறுமுடுகள் காவி கணியம். மின்பாயம்ன்றது மின்புல கோடுகள் எண்ணிக்கை தான். ஒரளவு பிறப்புக்கு செங்குத்தா போகிற மின்புல கோடுகள் எண்ணிக்கை என்றபடியால் இது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும். அப்போ இதுவும் பிழைக்குது. விசைன்றது காவி, எல்லாமே காவி இல்லை, அப்போ அது வராது. நாலாவது, கணத்தாக்கு இம்பல்ஸ்ன்னு சொல்கிற கணத்தாக்கு ஒரு காவி கணியம், நிறையன்றது காவி கணியம், விசை திருப்பம் காவி கணியம். அப்போ நாலாவது தான் வரும். அஞ்சாவதுல எல்லாமே எண்ணிக்கணியம். மீறுறன் கோண மீறுறன் சரிதான், சும்மா அலைவு மீறுறன்னு சொன்னான் சரிதான், நேரம் எல்லாமே எண்ணிக்கணியம். அப்போ அதுவும் வராது. நாலாவது விடை. ரைட். பின்வரும் சோடிகளில் எந்த ஒன்று காவி கணியம் ஒன்றையும் எண்ணி கணியம் ஒன்றையும் குறிக்கிறது இருக்குது. முதலாவது பேர்ச்சி என்றால் இடப்பெயர்ச்சி, அது காவி கணியம். ஆறுபுடல் காவி கணியம். கேட்ட கேள்வி காவியம் எண்ணியம். வெக்டர் முதலாவது வரணும், அடுத்தது ஸ்கேலர் வரணும். அப்போ இது வராது. ரெண்டாவது வலு கதி, வலு என்றது எண்ணி கணியம், கதி என்றது எண்ணி கணியம் வராது. மூன்றாவது வேலை என்றது எண்ணி கணியம், சக்தி என்றது எண்ணி கணியம் வராது. நாலாவது விசை காவி கணியம், இயக்க சக்தி எண்ணி கணியம், அதுதான் விடையாக வரும். அஞ்சாவது வராது. ஏனென்றால் உந்தமும் வேகமும் ரெண்டுமே காவி கணியங்கள். ஸோ நாலாவது இதுக்கு பொருத்தம். செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து இருக்கு. இதில் விளைவுள் காவியாக கேட்டுருக்குது. அப்போ நாங்கள் இயிலேருந்து இது இயிலேருந்து எஃப்க்கு போய், எஃப்லேருந்து ஏக்கு போய், ஏயிலேருந்து பிக்கு போய், பிறகு திருப்பி பியிலேருந்து சிக்கு போய் ரைட் போனால் விளைவுள் காவி வந்து ஈஸி என்று வரும். ஏன் ஈயில் ஸ்டார்ட் பண்ணி சியில் நிற்கிறோம். சரி, அப்போ நாங்கள் போன வழியில் இருக்கிற காவியிலெல்லாம் வட்டி போட்டோம். இனி அடுத்ததை பார்ப்போம். ஈயில் ஸ்டார்ட் பண்ணி டிக்கு வந்து ரைட், பிறகு டியிலிருந்து சிக்கு போனால் விளைவுள் காவி இன்னொரு ஈஸி காவியாக இருக்கும். அப்படி என்றால் இவங்க தரப்பட்ட காவிகள்ன்ற விளைவில் வந்து 2 ஈஸி காவியாக இருக்கும். 2 ஈஸி காவி என்று சொல்கிறது மூன்றாவது விடை. ஓகே, இரு விசையில் கிடைப்பட்ட கோணம் அதிகரிக்கப்படும் பொழுது விளைவில் விசைக்கு நடக்கும் என்று கேட்டிருக்குது. இதை சிம்பிளாக நாங்கள் கெஸ் பண்ணலாம். ஆர்ன்றது ஆர் வர்க்கம் வந்து பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq கொஸ்டீட்டாண்டு ஒரு சமன்பாடு தெரியும். விளைவுள் விசை ஆர் வர்க்கம்ன்றது இப்படி இருக்கும். டீட்டான்ற கோணம் கூடுனால் கொஸ்டீட்டாட பெருமானம் குறையும் என்றது தெரியும். ஏன்னா இதிலேருந்து என்ன சொல்லலாம் என்றால் ஆர்ன்றது குறையும். இல்லாட்டி நாங்கள் இப்படியும் பார்க்கலாம். இப்போ ரெண்டு விசைகள் இருக்குது, பி என்று வைப்போம், இது கியூ என்று வைப்போம். ரெண்டும் ஒரே திசையில் இருந்தால் இந்த டீட்டான்ற கோணம் பூஜ்ஜியம். எதிரே திசையில் இருந்தால் இது பி, இது கியூ. இப்போ ரெண்டு கிடைப்பட்ட கோணம் வந்து 180 பாகையாக இருக்கும். இந்த முதலாவது சந்தர்ப்பத்தில் விளைவுன்றது ரெண்டு விசையும் கூட்ட வாருது. சேம் டைரெக்ஷனில் ரெண்டு விசையும் இருந்தால் கூட்டம். எதிரே திசையில் விசைகள் இருந்தால் விளைவில் பெரிய விசையிலிருந்து சின்ன விசையை கழிக்கணும். இதாவது பி என்றது கியோட பெருசு என்றால் பியிலேருந்து கியோ கழிக்க வரதுக்கு சமம். அப்போ என்ன நடக்குது, இந்த விசை இங்கே மேக்சிமமாகவும் இதில் மினிமமாகவும் இருக்குது. அப்போ கோணம் கூடக்குள்ளே விசை குறையும் என்று வரதை விட ரெண்டாவது விடை. ஓகே, தரப்பட்ட காவிகளில் ஈ காவியிற்கு சமனாக இருப்பது என்று கேட்டிருக்குது. அதை நான் பார்க்கலாம். இதான் ஈ காவி. ஏ காவியையும் பி காவியையும் கூட்ட வாரது, ஏ காவியம் பி காவியம் கூட்ட வாரது இப்படி போயிட்டு இப்படி வந்தால் அது ஈ காவி இருக்கிற திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. அப்படி என்றால் அது வந்து மைனஸ் ஈ காவியாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் ஈ காவின்றது மைனஸ் ஏ காவி சக பி காவி. அப்படி என்றால் நாலாவது விட சரியான விட, இதில் தந்ததில் நாலாவது விட இதுக்கு மெச்சாகுது.